வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய பெருங்கடலில் இலங்கை கடற்கரையிலிருந்து சில 100 மைல் தொலைவில் ஒரு திகிலூட்டும் சம்பவம் நடந்துள்ளது. இது கடல் கொள்ளையர்களின் வேலை அல்ல. இது உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கா நடத்திய ஒரு ரகசிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஆனால் இது தரையில் நடக்கவில்லை, நடுக்கடலில் நடந்தது. ஒரு மர்ம கப்பல் சீனாவிலிருந்து ஈரானை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த கப்பலின் பேர் என்ன, அது எந்த நாட்டு கொடியை தாங்கி வந்தது என்ற விவரங்கள் எல்லாம் அமெரிக்க பாதுகாப்பு துறையான பென்டகோனால் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த கப்பலில் இருந்தது சாதாரண சரக்குகள் அல்ல, ஈரானிய ராணுவத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆபத்தான பொருட்கள். அமெரிக்காவின் சிறப்பு கமாண்டோ அதிரடிப்படைகளின் ஆபரேஷன் அது. அமெரிக்க கமாண்டோக்கள் அந்த கப்பலின் மேல்தளத்தில் ஹெலிகாப்டர்களில் போய் இறங்கினார்கள். கப்பலில் இருந்து சில பொருட்களை கைப்பற்றி அளித்திருக்கின்றார்கள். அதன் பின் அந்த கப்பல் மூழ்கடிக்கப்படவில்லை, அது தொடர்ந்து செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதன் இதயம் உருவப்பட்டு விட்டது. இந்த ஆபரேஷன் ஏன் முக்கியமானது? இது ஒரு சாதாரண கடல் தடுப்பு நடவடிக்கை அல்ல. இது 3ஆம் உலக போருக்கான ஒத்திகை. சீனாவுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்கா விடுத்திருக்கும் நேரடி எச்சரிக்கை. நடுக்கடலில் அந்த இருட்டில் என்ன நடந்தது, அதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கமாண்ட் தலைமையகத்தில் ஒரு கடல் ஆபரேஷனுக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அவர்களின் செயற்கைக்கோள்கள் மற்றும் கடல்சார் கண்காணிப்பு P-8 விமானங்கள் ஒரு குறிப்பிட்ட கப்பலை தொடர்ந்து கண்காணித்து வந்தன. அந்த கப்பல் சீன துறைமுகத்தில் இருந்து கிளம்பியதிலிருந்து அமெரிக்காவின் ராடார் பார்வையில் இருந்தது. உளவுத்துறைக்கு கிடைத்த உறுதியான தகவல்களின்படி அந்த கப்பல் ஈரானின் ஏவுகணை திட்டத்திற்கு தேவையான மிக முக்கியமான உதிரி பாகங்கள் இருந்தன. இரவு நேரத்தில் திடீரென வானத்தில் ஹெலிகாப்டர்களின் இரைச்சல் கேட்டது. அதே நேரத்தில் கடலின் மேற்பரப்பில் அதிவேக படகுகள் அந்த கப்பலை சூழ்ந்தன. அமெரிக்காவின் கடற்படை சீல்ஸ் அல்லது அதே போன்ற சிறப்பு படை துருப்புகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கப்பலின் மேல் தளத்தில் இறங்க வேறு துருப்புகள் வேக படகுகளில் இருந்து கப்பலின் பக்கவாட்டில் ஏறி கப்பலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். கப்பலின் மாலுமிகளுக்கு என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள் அமெரிக்க துருப்புகள் கப்பலின் சரக்கு கிடங்கை, அதாவது கார்கோ ஹவுட்ஸை அடைந்திருந்தார்கள். பொதுவாக கடலில் ஒரு கப்பலை மறைப்பது என்பது சட்ட ரீதியாக சிக்கலான விஷயம். ஆனால் அமெரிக்கா இந்த முறை மிகவும் ஆக்ரோஷமான ஒரு உக்தியை கையாண்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் பதவியேற்ற பின்னர் எதிரி நாடுகளின் கப்பல்களை கையாள்வதில் பழைய மென்மையான அணுகுமுறையை கைவிட்டு விட்டது. வெனிசுவேலாவிலிருந்து ஈரானுக்கு சென்ற எண்ணெய் கப்பலை சமீபத்தில் அமெரிக்கா கைப்பற்றியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதே பாணிதான் இங்கும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த முறை இலக்கு எண்ணெய் அல்ல, அதைவிட ஆபத்தானது. அந்த கப்பலில் இருந்த கண்டெய்னர்களை திறந்த போது இருந்தது அவர்கள் எதிர்பார்த்த பொருட்கள் தான். அவை ஏவுகணைகளின் வழிகாட்டுதல் அமைப்பில், அதாவது கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் பயன்படுத்தப்படும் பொருட்கள். ஒரு அதிகாரி கூறிய தகவல்களின்படி அந்த பொருட்களில் பெரும்பாலானவை அங்கேயே அளிக்கப்பட்டன. சில சாம்பிள்கள் மேலதிக ஆய்வுக்காக அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அதன் பின்னர் அந்த கப்பல் விடுவிக்கப்பட்டது. நீங்கள் போகலாம், ஆனால் உங்கள் சரக்குகள் போகாது என்று அமெரிக்கா சொல்லிவிட்டது. இந்த ஆபரேஷன் ஏன் இப்போது நடந்தது? இதற்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே 12 நாட்கள் நடந்த போர் அனைவருக்கும் தெரியும். அந்த போரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் ஏவுகணை தொழிற்சாலைகள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தின. ஈரானின் ராணுவ கட்டமைப்பு நிலை குலைந்து போனது. இப்போது ஈரான் ஒரு காயம்பட்ட புலி போல இருக்கின்றது. எப்படியாவது தங்கள் ராணுவத்தை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்ற விரையில் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லை. ரஷ்யா உக்ரைன் போரில் பிஸியாக இருக்கிறது. எனவே ஈரானுக்கு கை கொடுக்கும் ஒரே நாடு சீனா மட்டும்தான். சீனா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஈரானுக்கு தேவையான ரகசிய தொழில்நுட்பங்களை அனுப்ப தொடங்கியது. ஆனால் அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். இந்திய பெருங்கடல் என்பது அமெரிக்க கடற்படையின் கொல்லைப்புறம் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இலங்கைக்கு தெற்கே செல்லும் கப்பல் வழித்தடம் உலகின் மிக முக்கியமானது. அங்கே அமெரிக்காவின் கண்காணிப்பு இல்லாத ஒரு சதுர மைல் கூட இல்லை. ஈரானின் நிறுவனங்கள் ஏவுகணை தயாரிப்புக்கான உதிரி பாகங்களை வாங்குவதில் நிபுணத்துவம் பெற்றவை. அவர்கள் சீன நிறுவனங்களிடமிருந்து இந்த பொருட்களை வாங்கினார்கள். அந்த பொருட்கள் ஈரானை சென்றடைந்திருந்தால் அடுத்த சில மாதங்களில் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மீண்டும் இஸ்ரேலை நோக்கி திரும்பி இருக்கும். இந்த சம்பவம் வெளியுலகுக்கு தெரியாமல் பாதுகாக்கப்பட்டது. பென்டகோன் இது ரகசியமாக வைத்திருந்தது. ஆனால் இப்போது அமெரிக்க பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மூலம் தகவல் கசிந்துள்ளது. இது கடந்த சில ஆண்டுகளில் சீனாவிலிருந்து ஈரானுக்கு சென்ற ராணுவ தளவாடங்களை அமெரிக்கா இடைமறித்த முதல் பெரிய சம்பவம் ஆகும். இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் என்கின்றார்கள் அமெரிக்க அதிகாரிகள். அமெரிக்கா தனது கடல்சார் வியூகத்தை மாற்றியமைத்துள்ளது. இனிமேல் பொருளாதார தடைகள் மட்டும் போதாது, களத்தில் இறங்கி தடுத்தால் தான் வேலைக்கு ஆகும் என்று அமெரிக்கா முடிவு செய்து விட்டது. அந்த கப்பலின் பெயர் தெரியவில்லை, உரிமையாளர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அது சீனாவிலிருந்து வந்தது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சு வழக்கம் போல மௌனம் சாதிக்கின்றது. அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கமாண்ட் கருத்து சொல்ல மறுக்கின்றது.
இலங்கை கடற்பரப்புக்கு அருகே நடந்த இந்த சம்பவம் தெற்காசிய பிராந்தியத்திலும் ஒரு பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. சீனா தனது சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தனது போர்க்கப்பல்களை இந்திய பெருங்கடலுக்கு அனுப்புமா? அப்படி அனுப்பினால் இந்தியா மற்றும் அமெரிக்கா எப்படி ரியாக்ட் செய்யும்? அமெரிக்கா கைப்பற்றிய அந்த பொருட்களில் ஸ்பெக்ட்ரோமீட்டர்கள் மற்றும் ஹைரோஸ்கோப்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு ஏவுகணை எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், எந்த இலக்கை அடிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் மூளை இந்த கருவிகள் தான். இவை இல்லாமல் ஒரு ஏவுகணை இலக்கை நோக்கி செல்லாது. ஈரான் இந்த மூளையை தான் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய முயன்றது. அமெரிக்கா அந்த மூளையை துண்டித்து விட்டது. ஈரானின் ராணுவ கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப சீனா ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கின்றது? அதற்கு காரணம் எண்ணெய் மற்றும் அரசியல். சீனாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் கணிசமான பகுதி ஈரானில் இருந்து தான் போகின்றது. அமெரிக்காவின் தடைகளை மீறி சீனா ஈரானிய எண்ணெயை வாங்குகிறது. அதற்கு பதிலாக பணமாக மட்டும் கொடுக்காமல் தொழில்நுட்பமாகவும் ஆயுத மூலப்பொருட்களாகவும் ஈடு செய்கின்றது. அமெரிக்கா இதை சட்டவிரோத வர்த்தகம் என்று அழைக்கின்றது. ஆனால் பெய்ஜிங் இதை வியாபாரம் என்று அழைக்கின்றது. சில மாதங்களுக்கு முன்பு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டது. 2 ஈரானிய கப்பல்கள் சீனாவிலிருந்து டன் கணக்கில் ஒரு ரசாயனத்தை ஏற்றிக்கொண்டு ஈரானை நோக்கி செல்கின்றன. அந்த ரசாயனத்தின் பெயர் சோடியம் பெர்குளோரேட். இது திட எரிபொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான மூலப்பொருள். பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நீண்ட தூரம் பாய்வதற்கு தேவையான உந்து சக்தியை இந்த எரிபொருள் தான் வழங்குகின்றது. ஈரான் தனது ஏவுகணை திட்டத்தில் திரவ எரிபொருளை விட திட எரிபொருளையே அதிகம் விரும்புகின்றது. ஏனென்றால் திரவ எரிபொருள் கொண்ட ஏவுகணைகளை ஏவும் முன்னேற்பாடுகளுக்கு அதிக நேரம் எடுக்கும். அந்த நேரத்தில் எதிரி தாக்கிவிடலாம். ஆனால் திட எரிபொருள் கொண்ட ஏவுகணைகளை உடனடியாக ஏவ முடியும். சீனாவிடமிருந்து இந்த சோடியம் பெர்குளோரேட் ஈரானுக்கு கிடைத்திருந்தால் ஈரானின் ஏவுகணை படை பல மடங்கு வலிமை பெற்றிருக்கும். ஆனால் அதுவும் போய் சேரவில்லை. அதுவும் நடுக்கடலில் மாயமாகிவிட்டது. அதற்கு என்ன நடந்தது என்ற தகவல் கசியவில்லை. பெரும்பாலும் இது போன்ற மற்றொரு ஆபரேஷனில் பறி போயிருக்கலாம். சரி, இந்த பொருட்கள் ஏன் ஆபத்தானவை? அதை பார்ப்பதற்கு முன்பு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அமெரிக்கா இம்முறை கைப்பற்றிய பொருட்களில் இருந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஏவுகணையில் எப்படி பயன்படும்? ஒரு ஏவுகணை என்ஜின் எரியும் போது அது எவ்வளவு வெப்பத்தை வெளியிடுகிறது, வேதியியல் மாற்றம் சரியாக நடக்கின்றதா என்பதை சோதிக்க இது பயன்படும். ஹைரோஸ்கோப் என்பது ஏவுகணை திசை மாறாமல் செல்ல உதவும் கருவி. இவை ரசாயனங்களை விட மிக ஆபத்தானவை என்று வாஷிங்டனை சேர்ந்த பாதுகாப்பு அறக்கட்டளை தளத்தின் இயக்குனர் பெக்னம் பென் டாப்லூ கூறுகிறார். ரசாயனங்களை வைத்து எரிபொருள் தயாரிக்கலாம், ஆனால் இந்த எலக்ட்ரானிக் கருவிகளை வைத்துத்தான் அந்த ஏவுகணைகளை துல்லியமானதாக மாற்ற முடியும். துல்லியமான ஏவுகணை தான் அதிக அழிவை ஏற்படுத்தும். ஐக்கிய நாடுகள் சபை கடந்த செப்டம்பர் மாதம் ஈரானுக்கு எதிரான ஆயுத தடைகளை மீண்டும் விதித்தது. ஆனால் அந்த தடைகளை சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் கண்டுகொள்வதில்லை. அதே நேரத்தில் அந்த இரு நாடுகளும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர அங்கத்துவ நாடுகள். ஐநா தீர்மானம் ஒரு காகித புலி. ஆனால் நடுக்கடலில் இருக்கும் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் நிஜமான புலிகள். இந்தோ பசிபிக் கமாண்ட் நடத்திய இந்த ஆபரேஷன் சட்டத்திற்கு புறம்பானது என்று ஈரான் கூறலாம். ஆனால் சர்வதேச பாதுகாப்பிற்காக இது அவசியம் என்று அமெரிக்கா கூறுகின்றது. ஈரானின் புரட்சிகர பாதுகாவலர் படை IRGC தான் இந்த ஏவுகணை திட்டத்தின் மூளையாக செயற்படுகிறது. அவர்களுக்கு சொந்தமான பல நிறுவனங்கள் சீனாவில் போலி பெயர்களில் இயங்கி வருகின்றன. அவர்கள் மூலமாகத்தான் இந்த வாங்குதல் நடக்கின்றது. அமெரிக்கா கடந்த காலங்களில் ஈரானின் ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறது. 2024 ஜனவரியில் ஏமனில் உள்ள ஹவுதிகளுக்கு சென்று கொண்டிருந்த ஈரானிய ஏவுகணை பாகங்களை சோமாலியா கடற்பகுதியில் அமெரிக்கா கைப்பற்றியது. ஆனால் சீனாவிலிருந்து நேரடியாக வரும் சரக்கை அதுவும் இந்திய பெருங்கடலில் வைத்து பிடிப்பது இதுவே முதல் தடவை. இது ஒரு புதிய போர்க்களத்தை திறந்துள்ளது. இதுவரை வளைகுடா பகுதியில் மட்டுமே இருந்த பதற்றம் இப்போது இந்திய பெருங்கடல் வரை அதிகரித்துள்ளது. இலங்கைக்கு அருகே அமெரிக்க படைகள் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவது இந்தியாவின் பாதுகாப்புக்கும் முக்கியமான விஷயம் என்று இந்திய அரசு கருதலாம். சீனா தனது பட்டுப்பாதை திட்டத்தின் மூலம் இந்திய கடல் வழியை தனது கட்டுப்பாட்டின் நிலைக்கு கொண்டு வர நினைக்கின்றது. ஆனால் அமெரிக்கா இது சுதந்திரமான கடல், இங்கே உங்கள் சட்டவிரோத கடத்தல் நடக்காது என்று நிரூபித்துள்ளது. அந்த குறிப்பிட்ட சீன கப்பலை அமெரிக்கா எப்படி கண்டுபிடித்தது? இங்குதான் அமெரிக்காவின் தொழில்நுட்ப வலிமை வெளிப்படுகிறது. அமெரிக்காவிடம் உலகம் முழுவதும் பரவியுள்ள ஹியூமன் நெட்வொர்க் உள்ளது. சீன துறைமுகத்தில் சரக்கு ஏற்றப்படும் போதே அங்கிருந்து அமெரிக்க உளவாளி ஒருவர் தகவல் கொடுத்திருக்கலாம். அல்லது அந்த கப்பலின் காப்பீட்டு ஆவணங்கள், சரக்கு விவரங்கள் ஆகியவற்றில் உள்ள முரண்பாடுகளை அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் கண்டுபிடித்திருக்கலாம். ஒரு கப்பல் தனது GPS கருவியை அணைத்து விட்டாலும் அதை செயற்கைக்கோள் படங்கள் மூலம் கண்காணிக்க முடியும். சரி, அமெரிக்கா இந்த கப்பலை இலங்கைக்கு அருகே போகும் வரை ஏன் அனுமதித்தது? அதுவும் ஒரு உக்திதான். சீன கடற்பரப்பில் வைத்து பிடித்தால் அது சீனாவுடனான நேரடி மோதலாக மாறும். ஆனால் நடுக்கடலில் சர்வதேச கடற்பகுதியில் வைத்து பிடிக்கும் போது யாரும் கேள்வி கேட்க முடியாது.
இந்த ஆபரேஷனில் ஈடுபட்டது சாதாரண கடற்படை துருப்புகள் அல்ல. இவர்கள் BBSS எனப்படும் சிறப்பு பயிற்சி பெற்ற அணிகள். இருட்டில் அலைகளுக்கு நடுவே ஓடிக்கொண்டிருக்கும் கப்பலில் ஏறுவது மிக ஆபத்தானது. ஒரு சிறிய தவறு நடந்தாலும் கடலில் வீழ்ந்து இறக்க நேரிடும், அல்லது கப்பலில் உள்ளவர்கள் துப்பாக்கியால் சுடலாம். ஆனால் அமெரிக்க துருப்புகள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இதை முடித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு துல்லியமாக திட்டமிட்டிருப்பார்கள் என்பதையும் ஊகிக்கலாம். கப்பலில் இருந்து சின்ன மாலுமிகள் ஒருவேளை துப்பாக்கி முனையில் வைக்கப்பட்டிருக்கலாம். சரக்கு கைப்பற்றப்பட்ட பின்னர் அந்த கப்பல் ஏன் விடுவிக்கப்பட்டது? அந்த கப்பலை கைப்பற்றி அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றால் அது ஒரு சட்டப்பூராக மாறும். கப்பல் உரிமையாளர் நஷ்டஈடு கேட்பார். ஆனால் சரக்குகள் மட்டும் அழித்துவிட்டு கப்பலை அனுப்பிவிட்டால் நாங்கள் எதையும் எடுக்கவில்லை என்று சாதிக்க முடியும். அதே சமயம் எங்கள் சரக்கு எங்கே என்று ஈரானும் சீனாவும் வெளிப்படையாக கேட்கவும் முடியாது. கேட்டால் நீங்கள் ஏன் தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்தினீர்கள் என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இது ஒரு சாதுரியமான காய் நகர்த்தல். நீங்கள் போவதற்கு முன் வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள்.